பாக்கியலட்சுமி அப்கமிங் எபிசோட்ல இங்க ராதிகா கோபி கிட்ட பேசி முடிஞ்ச அளவு சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. ஆனா அங்க கோபி வந்துட்டு ராதிகா பேச்செல்லாம் கேட்டு அங்க வீட்டுக்கு வர மாரி தெரியல. அங்க பாக்கியலட்சுமி வீட்லயே தான் இங்க கோபி இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க ராதிகா கிளம்பி ராதிகாவோட வீட்டுக்கு வந்துர்றாங்க. ராதிகா வீட்டுக்கு வந்துட்ட பிறகு இங்க கமலா கிட்ட ராதிகா பேசிட்டு இருக்காங்க. "அம்மா, நான் போயிட்டு முடிஞ்ச அளவு அவர்ட்ட பேசி பார்த்தேன். ஆனா அவர் வந்துட்டு எதுவுமே கேட்கிற மாரி தெரியல. அவங்க அம்மா தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கேன் அப்படிங்கிற மாரி அவரு அங்க உட்காந்துட்டு இருக்காரு. நான் என்ன பேசினாலும் அவரு காதுல வாங்குற மாரி தெரியல." அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா கமலா கிட்ட வந்து நடந்த எல்லா விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பாக்கியாவோட பிசினஸ நம்ம ஏன் கெடுத்தோம் அப்படிங்கிற மாரி இப்போ உட்காந்து அவர் கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரும்மா. அவரு இப்ப என்னமோ மனம் திருந்தி அந்த பாக்கியாவே ஏத்துப்பார் பொழுது. அந்த மாரி உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அதுவும் இது எல்லாத்தையுமே வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. என்கிட்ட சொல்லி அது எல்லாத்தையும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இத கேட்கும்போது எனக்கு ஒரு சைடு கஷ்டமா தாம்மா இருக்கு. ஆனா இருந்தாலும் அது பாக்கியாக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஆனா இப்போ என் வாழ்க்கை அவரால பாதிப்பாயிடுச்சு. இப்ப நான் மைய வச்சுன்னு நான் மட்டும் இப்ப என்ன பண்ண போறோம்? அவரு இருக்கிற தைரியத்துல நான் இங்க இருந்தேன். நான் இதுக்கு மேல நான் இங்க இருக்கணுமா? நீயே சொல்லுமா? அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா கமலா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அது கமலா வந்துட்டு, "இங்க பாரு ராதிகா, நடக்கிறது நடக்கட்டும். மாப்பிள்ளை எவ்வளோ நாள் அங்க இருந்துருவாரு. அவர அந்த பாக்கியா கிட்டேருந்து பிரிச்சு, உன்கிட்ட வந்து சேர்க்கறது என் பொறுப்பு. நீ அத நெனச்சு எதுவும் கவலைப்பட்டுட்டு இருக்காத." அப்படிங்கிற மாரி இங்க கமலா ராதிகாக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இங்க ராதிகா வந்துட்டு, கோபி வந்துட்டு பாக்கியாக்கு ஆதரவா அவ்வளோ விஷயத்த பேச நெனச்சு நெனச்சு இங்க ராதிகா சோபால உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் என் ராதிகாக்கு ஒரு யோசனை தோணுது. இதுக்கு இப்பயே ஒரு முடிவு கட்டணும். இப்பவே வந்துட்டு அவர தனியா வர வச்சு பேசணும் அப்படிங்கிற மாரி, இங்க ராதிகா கோபிக்கு வந்துட்டு கால் பண்றாங்க. கோபிக்கு கால் பண்ணும்போது, அங்க கோபி வந்துட்டு பாக்கியாவோட வீட்ல உட்காந்துட்டு இருக்காரு. அப்பதான் எங்க ராதிகா வந்துட்டு கோபிக்கு கால் பண்றாங்க. கோபிக்கு கால் பண்ணிட்டு எங்க ராதிகா வந்து பேசுறாங்க. அதுக்கப்புறம் இங்க கோபி வந்துட்டு, "சொல்லு ராதிகா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இங்க ராதிகா வந்துட்டு, "நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க அங்கருந்து கிளம்பி வீட்டு வரைக்கும் வந்துட்டு போங்க." அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா கோபிகிட்ட சொல்ல, அது கோபி வந்துட்டு, "என்ன ராதிகா? என்ன விஷயம்? இப்ப தானே வந்துட்டு போனேன் வீட்டுக்கு. என்ன விஷயம் சொல்லு காலைலயே" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கு ராதிகா வந்துட்டு, "அப்ப நான் கால் பண்ணி கூப்பிட்டா நீங்க வரமாட்டீங்க. அப்படிதானே? இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டீங்களா?" அப்படி மாரி இங்க ராதிகா கேட்க, "அப்படி சொல்ல ராதிகா. நான் வரேன் இரு" அப்படிங்கிற மாரி இங்க கோபி சொல்றாரு. அதுக்கப்புறம் அங்க கோபி வந்துட்டு, ஈஸ்வரிகிட்டயும், இனியாவும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, இங்க கோபி இனியாகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, "இனியாம்மா, நீ என் பாட்டிகிட்ட உட்காந்து பேசிட்டு இரு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் வெளிய போயிட்டு வந்துர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க கோபி பாக்கியா வீட்லருந்து கிளம்பி இங்க ராதிகா இருக்க வீட்டுக்கு வராரு. வந்த உடனே இங்க நேரா வந்துட்டு கோபி வீட்டுக்குள்ள வராரு. வீட்டுக்குள்ள வந்துட்டு ராதிகா கிட்ட கேட்கறாரு, "என்ன ராதிகா? என்ன விஷயம்? தனியா பேசணும்னு சொன்னியே. என்ன சொல்லு?" அப்படிங்கிற மாரி இங்க வந்த உடனே இங்க கோபி ராதிகா கிட்ட கேட்கவும், உடனே ராதிகா வந்துட்டு, "நீங்க வந்த உடனே எல்லா விஷயம் சொல்லிடணுமா? கொஞ்ச நேரம் பொறுக்க மாட்டீங்களா? இருங்க சொல்றேன்" அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா கோவப்பட்டு கோபிகிட்ட பேசுறாங்க. அது கோபி வந்துட்டு, "ஏன் ராதிகா கோவப்படுற? சொல்லு என்ன ஆச்சு?" அப்படிங்கிற மாரி கோபி பொறுமையா கேட்கறாரு. அப்பதான் இங்க ராதிகா கோபிகிட்ட பேசிட்டு இருக்காங்க. "உங்களுக்கு கொஞ்சம் கூட என் வாழ்க்கைய பத்தி கவலையே இல்லையா? உங்களுக்கு மயூ பத்தி கவலை இல்லையா? மயூ ஒருவேளை என் பொண்ணுன்றதால நீங்க கண்டுக்க மாட்றீங்களா? உங்க பசங்க, உங்க பொண்ணுங்கள மட்டும் நீங்க பார்த்துக்கணும். அந்த வீட்லயே இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கிறீங்கன்னு, மயூ பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? ஒருவேளை உங்களுக்கும் எங்களுக்கும் சேர்ந்து ஒரு குழந்தை மயூவா பொறந்ததா நீங்க பார்த்துருப்பீங்க போல இருக்குது. மயூ எனக்கு பொறந்த பொண்ணால நீங்க அவள கண்டுக்க கூட மாட்றீங்க. இப்ப வரைக்கும் டாடி நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாரி மயூ அவ்வளோ தவிச்சிட்டு இருக்கா. ஆனா நீங்க வந்துட்டு ஒரு பாசமா மயூ வெளியாச்சும் கூட்டிட்டு போய் பார்த்தீங்களா? ஆனா அது கூட பார்க்கல. அந்த வீட்லயே உங்க பசங்க கூட, உங்க பொண்ணுங்க கூட, உங்க அம்மா கூட தான் நீங்க இருக்கீங்க." அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா கோபிகிட்ட சொல்ல, அது கோபி வந்துட்டு, "இல்ல ராதிகா, எனக்கு மயூ வந்துட்டு பொண்ணு தான். எனக்கு உடம்பு சரியில்லாம போனதால, நான் அங்கேயே இருந்ததால மயூ பத்தி கொஞ்சம் யோசிக்காம விட்டுட்டேன். அது என் தப்பு தான். மன்னிச்சிடு ராதிகா." அப்படிங்கிற மாரி கோபி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ராதிகா வந்துட்டு, "இல்லங்க, எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. உங்களுக்கு ஒண்ணு உங்க அம்மா வேணுமா? பாக்கியா வேணுமா? அப்படின்னு அங்கேயே இருக்கீங்களா? இல்ல நான் தான் வேணும்ன்ட்டு இங்க வரீங்களா? இல்ல அவங்க தான் வேணும் அப்படின்னா, எனக்கு டிவோர்ஸ் பண்ணிடுங்க." அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா சொல்லவும், இந்த சைடு கோபிக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. "என்ன ராதிகா பேசுற நீ? நான் அத பத்திலாம் எதுவுமே யோசிக்கவே இல்லையே. இப்போதைக்கு எங்க அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொல்லி நான் அங்க இருக்கேன். நீ இப்படிலாம் பேசாத ராதிகா. எனக்கு எல்லாருமே முக்கியம் தான். எனக்கு அந்த வீட்ல இருக்க எங்க அம்மாவும் முக்கியம் தான். இங்க இருக்க நீயும் முக்கியம் தான். மையும் முக்கியம் தான்." அப்படி சொல்லும்போது, "அப்போ பாக்கியாவும் உங்களுக்கு முக்கியம் தான்." அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா கேட்கறாங்க. உடனே இங்க கோபி வந்துட்டு என்ன சொல்றதுன்னே தெரியாம தயங்கி போய் நிக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்க ராதிகா சொல்லிர்றாங்க, "இல்லங்க, நீங்க வந்துட்டு இப்பவே நான் வேணும் அப்டின்னா, இப்பவே பாக்கியா வீட்டுக்கு போயிட்டு, உங்க அம்மாகிட்டயும், உங்க பசங்ககிட்டயும் சொல்லிட்டு, நீங்க கிளம்பி வந்துருங்க. இல்ல எதுவுமே முடியாது. அவங்க தான் முக்கியம் அப்டின்னா, நீங்க டிவோர்ஸ் பண்ணிடுங்க. நான் தனியாவே இருந்துருக்கேன் மைய வச்சுக்கிட்டு." அப்டிங்கிற மாரி இங்க ராதிகா சொல்லிர்றாங்க.
உடனே இங்க கோபி வந்துட்டு, "ராதிகா இப்படிலாம் பேசாத ராதிகா. நான் எங்க அம்மா சொன்னாங்க ஒரு வார்த்தைக்கு கோசம் தான் அங்க இருக்கேன். எனக்கு கொஞ்சம் டைம் குடு. நான் போயிட்டு அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசுறேன். நான் பேசினேன் அப்படின்னா அவங்க அத புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் நான் இங்க கிளம்பி வந்துர்றேன்." அப்படிங்கிற மாரி இந்த கோபியே சொல்லிர்றாங்க. இப்போ பொறுத்திருந்து பார்க்கலாம். இங்க கோபி அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறதையும்.